ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் செய்ய போகிறேன். இது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செய்கிறேங்க, அவ்வளோதாங்க. ஹோட்டலில் உள்ள டேஸ்ட்டு ஓரளவுக்கு அதில் வந்துடும். நம்ம பெரிய பெரிய ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் தான் அது செய்ய முடியும் அப்படிலாம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணால் முடியுங்க. இப்போ நான் அதே டேஸ்ட்டை நான் வீட்டில் எத்தனையோ வாட்டி செஞ்சுருக்கேன். நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சாப்பிட்ருக்காங்க. அதே தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அந்த வீடியோ தான் நான் போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு என்னென்ன தேவைங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு மைதா தான் மெயினாக தேவை. இப்போ அளவு எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், மைதா இதால் 2 கப்பு நான் மைதா எடுத்துக்கிறேன். ஏன்னா அது ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வேணும்னா இதால் ஒரு 2 கப்பு மைதா எடுத்துக்கிறேன். ஒரு கப்பு ஏற்கனவே கொஞ்சம் கம்மியாக இருந்ததில்ல, அதையும் கொட்டிடுவோம். அவ்வளோதாங்க, 2 கப்பு மைதா 2 கப், அவ்வளோதான். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். ஃபஸ்ட்டு உப்பு. இது பேக்கிங் பவுடரு. இது இதெல்லாம் போட்டால் தான் இந்த நான் ஒரு சாஃப்டாக நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். பேக்கிங் பவுட்ரு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பேக்கிங் சோடா இது ஒரு ஸ்பூன் போடணும். கொஞ்சமாக எண்ணெய், சமையல் எண்ணெய், நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ, இது கோல்டு வின்னர் தான். கொஞ்சமாக ஊற்றுறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு. 1 கப் ஃபுல்லாக தயிர் போடுறேன். கட்டி தயிர் 1 கப் ஃபுல்லாக போடுங்க. அப்போ தான் இது நல்லா அந்த புளிப்பு தன்மை அதில் கொஞ்சம் லைட்டாக வரும். இது லைட்டாக புளிக்கிற தயிர் தான். அவ்வளோதான். இது அப்படியே நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். இது கடையில் ஈஸ்ட்டுன்னு ஒன்று விற்கிது. அது வாங்கி தான் இதில் கலப்பாங்க நான் செய்கிறதுக்கு. அதை மாதிரி அது கொஞ்சம் கெடுதல் தான் அந்த ஈஸ்டெல்லாம் செய்கிறது. இருந்தாலும் இந்த பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாமே கெடுதல் தான். இருந்தாலும் நம்ம ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுல ஒன்றும் ஆக போகிறதில்ல. கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் போட்டிருக்கேன். தயிர் தான் ஓரளவுக்கு நான் 1 கப்பு ஃபுல்லாக போட்டிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம கலந்து வச்சிடலாம். நல்லா சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தளர இருக்கணும். சப்பாத்தி மாவுக்கு நம்ம கொஞ்சம் நல்லா திக்காக பிணைவோம். அதோட கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்கணும். நான் இப்போ பிணைஞ்சு காட்டுறேன். இப்போ ஓரளவுக்கு இந்த உப்பு, பேக்கிங் சோடா, எண்ணெய், தயிர் எல்லாத்தையுமே பிணைஞ்சி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது மைதா மாவுங்கிறதுனால கொஞ்சம் கையில் அப்படி இப்படியே ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நம்ம பிணைஞ்சி வச்சிட்டோம்னாக்கா, நல்லா பிணைஞ்சி ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நமக்கே தெரியும். அப்போ கையில் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒட்டாது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரே தடியாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் பிணையணும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் அது சரியாக வராது. ஏன்னா கொஞ்ச நேரம் இது எப்படி நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். அப்போ ஊறும் பொழுது இன்னும் கொஞ்சம் ரொம்ப இலகுன மாதிரி ஆகிடும். அதனால் ரொம்ப தண்ணியாகவும் பிணையக்கூடாது. பாருங்கள், இதேமாரியே ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா இதேமாரியே பிணைஞ்சி விடுங்க. இந்த பாருங்கள், இந்த ஸ்டேஜ் போதும். புரியுதா? அந்த பாருங்கள், தெரியுதா? இதை மாதிரி இருந்தால் போதும். இதை நல்லா இன்னொரு 10 நிமிஷம் நல்லா பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி வைக்க வேண்டியதுதான். இப்போ நான் இன்னொரு 10 நிமிஷம் பிணைஞ்சிட்றேன். இங்கே பாருங்கள், நல்லா ஒரு 10 நிமிஷம் நான் சூப்பராக பிணைஞ்சிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜி. இப்போ மேலே கொஞ்சமாக எண்ணெய் காயாமல் இருக்கிறதுக்கு இது அப்படியே, அவ்வளோதாங்க. ஒரு மணி நேரம் அட்லீஸ்ட் ஒரு 1.5 மணி நேரமாவது இதை நம்ம ஊற வைக்கணும். நான் இப்போ நல்லா 1.5 மணி நேரம் அதை மூடி வச்சிட்றேன். அப்படியே ஊறட்டும்.
அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், கரெக்டாக 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், மாவு பிணைஞ்சி வச்சுருந்தோம்ல, 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், சூப்பராக எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா வந்துட்டு மாவு புஃப்னு இருக்குது, தெரியுதா? இப்போ வந்துட்டு நம்ம கையிலெல்லாம் ஒட்டல பாருங்கள், நல்லா சூப்பராக மாவு எப்படி தெரியுதா? அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதில் ஒரு சப்பாத்தி மாவு எடுக்கிறதோட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையும் இது மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இப்படி எடுத்துக்கிட்டேன். இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? புசு 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 புசுன்னு. இப்போ வந்து நம்ம ரொம்ப சப்பாத்தி தேய்க்கிற மாதிரிலாம் பெருசாலாம் தேய்க்க முடியாது, சும்மா கொஞ்சமாக தான் அப்படி தேய்க்க முடியும். ஏன்னா இது மைதா மாவில் அப்படியே நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி வச்சாலும் அப்படியே மறுபடியும் சுருங்கிக்கிட்டு வந்துடும் அது. அதனால் வந்துட்டு மைதா மாவோ கோதுமை மாவோ ஏதோ ஒன்று எடுத்துக்க வேண்டியதான். ரொம்ப வந்துட்டு சப்பாத்தி மாதிரிலாம் ரொம்ப வந்துட்டு லேசாக தேய்க்கக்கூடாது, ஓரளவுக்கு வந்துட்டு மொத்தமாக தான் இருக்கணும். கொஞ்சம் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு தடிமனாக இருக்கணும். ரொம்ப வந்துட்டு நம்ம கடையிலே நான் வந்து வாங்கினோம்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு, அதேமாரி தான் இருக்கணும். லைட்டாக தான் இதை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சப்பாத்தி மாதிரிலாம் தேய்க்கக்கூடாது. அவ்வளோதான், இதுவே வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது. இந்த பாருங்கள், இந்த அளவு இருந்தாலே ஓகே. நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். கல் சூடாயிடுச்சு.
போட்டாச்சுங்க. இந்த பாருங்கள், நான் வந்து நம்ம வீட்டிலே தயார் பண்ணிடலாம். சூப்பராக பாருங்கள், அருமையாக தயார் பண்ணியாச்சு. வீட்டில் தாராளமாக நம்ம அருமையாக செஞ்சு நம்மளே சாப்பிட்லாம். கடையில் போயிட்டு வாங்கினா காசெல்லாம் அதிகமாகும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இருங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குதாங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.